அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய கொலாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி. இன்னைக்கு மாதம் முதல் வெள்ளிக்கிழமை திருவெற்றியூர் வடிவுடையம்மனுக்கு அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அன்னதானம் செய்ய விருப்பம் உள்ளவங்க பணம் செலுத்தலாம். நிறைய கோயில் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ திருவெற்றியூர்ல ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. விருப்பம் உள்ளவர்கள் ஜிபே பண்ணலாம். சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, பணம் எப்படி உங்களை நோக்கி வரும் அதை பத்தி ஒரு விஷயங்கள் இன்னைக்கு நான் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட்டு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் நண்பர்கள் இருப்பாங்க. அது 2 பேர் இப்போ எதிரியா மாறி போறாங்கன்னு வச்சுங்களேன். இன்னொரு 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் இப்போ யாருக்கு ஒருத்தர் எதிரியா மாறி போறாங்களோ, ஒன்று நண்பனுக்கு நண்பன் எதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். நட்பு கொள்றவன் உனக்கு எதிரி அப்படின்னா அவன் கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது. அப்படி வச்சுக்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பா அவன் உண்மையான நண்பனா இருக்க முடியாது. அது என்னன்றத நீங்க பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல ஒருத்தன் பேச்சுவார்த்தை வச்சிருக்கான் அப்படின்னா அப்படிப்பட்ட நட்பே தேவையில்லை, கட் பண்ணி விட்டுருங்க. ஏதாவது ஒரு சைடு நிற்கணும், அதுதான் கரெக்டான இருக்க முடியும். இதில் உங்களுக்கு கனுவான தகவலுக்காக. அதுக்கப்புறம் இன்னைக்கு பணம் மரம் எப்படி வர வைக்கிறது அதை பற்றி நம்ம பேசலாம். இந்த பெண்கள் அப்படின்னா மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. ஆண்னா சூரியன், பெண்ணா சந்திரன். சரியா? இப்போ சூரியன் பாருங்க, வந்தது அப்படின்னா வெயில போனா வெயில் அடிப்பா, வெயில் அடி சூரியன் வந்துடுச்சுப்பா, பளிச்சு அடிக்குதுப்பா, சூரியன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஈவினிங் ஆச்சுன்னா சூரியன் மறைஞ்சிடுச்சுப்பா, பொழுது போயிடுச்சு, இருட்டு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா நிலவு வரத்தும் தெரியாது, போறதும் தெரியாது. யாரா எப்போ நிலவு உதிக்குது, நிலவு எப்போ மறையுதுன்னு யாருக்குமே தெரியாது. மகாலட்சுமி அந்த மாதிரி தான், அமைதியா இருக்கும். இப்ப நான் என்ன சொன்னேன், சூரியன்னா ஆண், சந்திரனா பெண்ணு சொல்றேன். பெண்கள் தான் மகாலட்சுமி. ஒரு சில லேடிஸ் பாருங்க, கச்சாமத்தான் கத்தினே இருப்பாங்க. எந்த நேரமும் ஒரே சவுண்டா இருக்கும். அந்த வீட்டில் மகாலட்சுமி இருக்காது. எந்த வீட்டில் லேடிஸ் பொறுமையா பேசுறாங்களோ அவங்க பேசுறது பக்கத்து ரூமு கூட கேட்காது. அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பாங்க. ஸோ அதனால பெண்களோட உங்களுடைய கனிவான கவனத்திற்கு, நீங்க பேசுற வார்த்தைகள் பொறுமையாக பேசி பழகவும். நீங்கள் தான் மகாலட்சுமியை உள்ள கொண்டு வர்றதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் அடிக்கல்ல நீங்க தான், அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். அதனால நீங்கள் எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி தேடி வருவாங்க அப்படின்றது கனிவான உங்களுடைய கவனத்திற்கு. நீங்க ஒன்னா பரிசோதனை செய்து பார்த்துக்கோங்க. சரியா? செய்து பார்த்துட்டு நன்றி இன்னைக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.